ஓம் சாந்தி 22/5/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் இந்த பழைய உலகின் பொருட்களாகும். அவை அழிந்து போய்விடும். ஆகையால் இந்த துக்க தாமத்தை புத்தியால் மறந்துவிடுங்கள். பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாமே பழைய உலகத்தின் பொருள். இந்த சரீரம் முதல் கொண்டு அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆகையினால நம்ம இந்த துக்க தாமத்தை புத்தியிலிருந்து நீக்கிடணும், மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, மனிதர்கள் தந்தையின் மீது எந்த களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர், ஆனால் அந்த களங்கம் யாருடையதும் அல்ல. பாபா பதில் சொல்கிறாங்க, இவ்வளவு பெரிய விநாசம் நடக்கும்போது பகவான் தான் செய்விக்கின்றார், துக்கமும் அவர்தான் கொடுக்கின்றார், சுகமும் அவர்தான் கொடுக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை நான் விநாசம் செய்வித்தால் அந்த பாவம் அனைத்தும் என்னிடத்தில் வந்துவிடும். அவை அனைத்தும் நாடகப்படி நடைபெறுகிறது, நான் செய்விப்பது கிடையாது அப்படின்றார். ட்ராமாப்படி நரகம் மாறி சொர்க்கம் என்பது வரணும்னு இருக்குது. இரவு முடிஞ்சு பகல் வரணும்னு இருக்குது. எப்படி இயற்கையின் நீதி இரவு பகல் நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதே போல் தான் ட்ராமாவில் விநாசம் கூட நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். அது ட்ராமா படி தான் நடக்குதே தவிர அதை நான் செய்கிறது கிடையாது, யாருக்கும் தூண்டுதல் கொடுக்கறதும் கிடையாது அப்படின்றார். மனிதர்கள் அறியாமையில் என்ன பண்ணுறாங்க, அவர் தான் சுகத்தையும் கொடுக்குறாரு, துக்கத்தையும் கொடுக்குறாரு, விநாசத்தையும் அவர் தான் செய்கிறார் அப்படின்னு தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல். இரவு நேர பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. பாட்டின் பொருள் கூறுவதால் வாய் திறக்கப்பட்டு விடுகிறது. பாட்டினுடைய அர்த்தம் புரிஞ்சிக்கும்போது உங்களால் ஞானத்துக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் அதனுடைய பொருள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றார். இந்த வரிக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது உங்கள் புத்திக்கு புரியும் அப்படின்றார். நாம் அனைவரும் பகலின் யாத்திரையாளராக இருக்கின்றோம். இரவு யாத்திரை முடிகிறது என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பக்தி மார்க்கம் என்றாலே இரவு யாத்திரை ஆகும். இரவில் ஏமாற்றம்தான் அடைய வேண்டியிருக்கும். அரை கல்பம் இரவு யாத்திரை செய்து செய்து கீழே இறங்கி வந்தோம். இப்பொழுது நாம் பகல் யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். இந்த யாத்திரை ஒரே ஒரு முறைதான் நடைபெறுகிறது. இந்த நினைவு யாத்திரையின் மூலம்தான் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகி பிறகு சதோ பிரதான சத்தியுகத்திற்கே எஜமானராக ஆகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சுகம் மட்டும்தான் கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வேறு எதையும் கூற முடியாதவர்கள் இது ஒன்றை மட்டுமாவது நினைவு செஞ்சால் போதும். அதாவது மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைக்க தெரியலை உங்களுக்கு அப்படின்னா பாபா சொல்கிறாரு, நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் நினைவு செய்யுங்க. அதாவது சாந்தி தாமம் தான் ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு. சுகதாமம் சொர்க்கத்தின் ராஜ்யம். மேலும் இப்போ இருக்கிறது துக்கதாமம், ராவணனுடைய ராஜ்யம். ஆக இந்த ராவணனுடைய உலகத்தை நாம் மறக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது புரிஞ்சுக்குங்க. நம்ம புத்தியில் இந்த உலகத்தை மறந்துடணும். புத்தி மூலமாக இதிலேருந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லி புரிய வைக்கலைனாலும் பரவாயில்ல. அப்பாவை நினைவு செய்யுங்க, வீட்டை நினைவு செய்யுங்க, ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க, போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கு இருந்தாலும் கூட புத்தியில் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவை அனைத்தும் ராவண ராஜ்யம் ஆகும். இந்த சரீரங்களை பார்க்குறீங்க, ஆனால் இது எல்லாமே பழைய உலகத்தினுடைய பொருட்கள். இந்த அனைத்து பொருட்களும் இந்த ருத்ர யஜ்ஞத்தில் அர்ப்பணமாக போகுது. ஃபுல்லாக எல்லாமே அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, பிறகு பிரம்மா, விஷ்ணு. சங்கருக்கு அந்த அளவுக்கான பாகம் கிடையாது. பிரம்மாவுக்கு பார்ட் இருக்குது, விஷ்ணுவுக்கு பார்ட் இருக்குது. சங்கர் சூட்சும வதனவாசி.
அவருக்கு இந்த ஸ்தூல உலகத்தில் வந்து அவருக்கு பாகம் வந்து கிடையாது. விநாசம் என்பது ஆகியே தீர வேண்டும். யாருக்கும் பாவம் ஏற்பட்டு விடவும் கூடாது. அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் பாபா கூட விநாசத்தை செய்விக்கிறார். அப்போ சங்கர் மூலமாக தான் விநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்கர் வந்து சூட்சும வதனவாசி. அவர் மூலமாலாம் இந்த ஸ்தூல உலகத்தில் விநாசம் என்பது ஏற்படலை அப்படின்றார். அப்போ யார் வந்து விநாச காலத்தில் விபரீத புத்தி உடையவர்களாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே அறியாமல் யாரோ தனக்கு வந்து தூண்டுதல் கொடுக்குற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை தயாரிப்பாங்க. அதன் மூலமாக விநாசம் என்பது ஏற்பட தான் போகுது. இதில் வந்து யார் மேலேயுமே வந்து இந்த பாவத்தை சொல்ல முடியாது, இந்த கணக்கு வந்து போட முடியாது அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே ட்ராமாவில் பதிவாயிருக்கு அப்படின்றார். ட்ராமா படி கரெக்டாக அந்த நேரம் வரும்போது விநாசம் ஏற்பட தான் செய்யும் அப்படின்றார். இதுதான் எல்லையற்ற நாடகம். ஆனால் இதை வந்து யாருமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, குழந்தைகளே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. ஆத்மா தான் அழிவற்றது, சரீரம் வந்து அழியக்கூடியது. ஆத்மாக்கள் ஆகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமம் ஆகும். அதுதான் சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை, சாந்தி தாமம் அப்படின்றது. ஆனால் சொர்க்கத்தை வந்து பரந்தாமம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா பரம் அப்படின்னா என்னன்னா தொலை தூரமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம், தூரத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். அப்போ சொர்க்கம் வந்து தூரத்துலையா இருக்குது? சொர்க்கம் இங்கே தானே இருக்குது. இதே பூமி தான் சொர்க்கம், இதுவே தான் நரகம். அப்போ இங்கேருந்து தூரமாக இருக்கிறது எதுன்னா பரந்தாமம். ஆக பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தை வந்து பரந்தாமன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. மூலவதனம் தான் வெகு தொலைவில் இருக்குது. அங்கே தான் ஆத்மாக்களாகிய நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சுகம் துக்கத்தின் பாகத்தை இங்கே வந்து தான் நடிக்க வேண்டியது இருக்குது. இங்கே தான் நாம் எல்லாருமே ஆத்மாக்கள் சரீரத்தை தாரணை செஞ்சு நடிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கணும் அப்படின்றார். இப்பொழுது ஆன்மீக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே தூய்மையாகுங்கள். இப்போதைய தூய்மையானது 21 பிறவிகளுக்கு உங்கள் கூடவே இருக்கும். அதனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய முயற்சியே தூய்மைக்கான முயற்சி தான். இந்த ராவண ராஜ்யம் என்பது அழிந்து போக வேண்டும். யார் எதிரியாக ஆகிவிடுகிறார்களோ அவருடைய உருவ பொம்மையை தான் எரிச்சிட்ருக்காங்க. அதாவது ராவணனை தான் எரிக்கிறாங்க. ஆக எதிரி இடத்தில் எவ்வளோ வெறுப்பு இருக்கணும். அப்போ அந்த எதிரி யார் அப்படின்னா இந்த ராவணன். அந்த ராவணன் கூட யாருங்கிறது மனிதர்கள் அறியாமல் இருக்காங்க. இப்போ ராவணனுடைய குணங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்றார். அப்போ நம்ம ஆத்மாவினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா தூய்மை தான். ஆக தூய்மையை வந்து நம்ம வந்து தாரணை செய்யணும், தூய்மையை கொண்டு வரணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. என் ஒருவனை நினைவு செய்யும் முயற்சி தான் உங்கள்கிட்ட இருக்கணும். நினைவு செய்வதில் தான் யுத்தம் கூட இருக்குது அப்படின்றார். குழந்தைகளுக்கு தந்தை புரிய வச்சுட்டே தான் இருக்கார். குழந்தைகளே எச்சரிக்கையாக இருங்க, தன் மேலே தானே கவனம் செலுத்துங்க. தன் மீது கவனம் என்ற காவல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, காவல் செஞ்சுக்கோங்க அப்படின்றார். பாதுகாப்பு பண்ணிக்கோங்க, உங்கள் மேலே நீங்கள் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா மாயா வந்து பலசாலியாக இருக்குது. மாயா ஒருபொழுதும் உங்கள் காது மூக்கெல்லாம் துண்டிச்சிடாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துருங்க. ஏன்னா மாயா எதிரி இல்லையா, தந்தையை நினைவு செய்ய விடாது. ஆகையினால நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறீங்க. ஆனால் மாயா என்ன பண்ணுது, புயலை வீசிக்கிட்டே இருக்குது, தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆகையினால ஒவ்வொருவருமே நீங்கள் தன்னைத்தானே சோதனை செஞ்சுக்குங்க. ஒவ்வொருவருமே வந்து எவ்வளவு நேரம் என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியுது, என்னுடைய மனம் எங்கெல்லாம் அலைப்பாயுது, இப்படியெல்லாம் நீங்கள் முழு நாளும் சார்ட் ரெடி பண்ணுங்கள். முழு நாளுக்கான சார்ட் வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். டைரியில் குறிப்பிடுங்க, எவ்வளோ நேரம் என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியுது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா தன்னை சோதனை செய்யும் பொழுது தான் மாயாவும் பார்க்குது. இவங்க ரொம்ப வந்து சாதுரியமானவங்களாக இருக்கிறாங்களே, ரொம்ப அட்டென்ஷன்லேயே இருக்கிறாங்களே அப்படின்னு மாயா கூட என்ன பண்ணுமா, பார்த்து ஏமாந்து போகும். அதனால் முழுமையாக நீங்கள் தான் உங்களை தற்பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை வந்து அறிமுகம் கொடுக்குறாரு. குழந்தைகளே வீட்டெல்லாம் கவனிங்க, இருந்தாலும் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபா வீடு வாசலெல்லாம் வந்து விட சொல்லலை.
இவர் அந்த சன்னியாசிகள் போல் கிடையாது. அந்த சன்னியாசிகள் தான் என்ன பண்ணுவாங்க, வீடு வாசலெல்லாம் விட சொல்லுவாங்க. அந்த சன்னியாசிகள் கூட யாசிக்கிறாங்க. இருப்பினும் காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் அப்பேற்பட்ட சன்னியாசிகளுக்கு கூட சொல்லுங்கள், நீங்கள்லாம் ஹடயோகிகள், ஆனால் நாங்கள் ராஜயோகம் கற்றுக்குறோம். யாருக்கிட்ட ராஜயோகம் ஒரே ஒரு பகவான் தான் கற்றுக் கொடுக்குறார். அவர்கிட்ட தான் ராஜயோகம் கற்றுக்குறோம் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தை தான் நீங்கள் நினைவு செய்யணும். அப்போ நீங்கள் இந்த துக்கதாமத்தெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா அடுத்து சொல்கிறாரு, ஆத்மா இனிய வீட்டில் இருந்தபோது தூய்மையாக இருந்துச்சு. இங்கே தான் பதீத்தமாக ஆயிடுச்சு. அதனால தான் பதீத்த பாவனரே எங்களை தூய்மையாக்குங்கள் அப்படின்னு ஆத்மா தான் அழைக்குதுன்றார். நாமும் நமது முக்தி தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆத்மாவும் புரிஞ்சுக்கிச்சு. கடைசி நேரம் வரும்போது ஆத்மாவுக்கே என்ன பண்ணுது, தூய்மையாகணும், வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்றார். இது கூட தாரணை செய்ய வேண்டிய கருத்து அப்படின்றார். எந்த குழந்தைகள் இப்பொழுது தாய் தந்தையின் உள்ளத்தில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்றார். யார் இரவு பகல் சேவையில் பிஸியாக இருக்காங்களோ அவங்க தான் பாபாவுடைய உள்ளத்தில் கூட அமர முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்ன நினைவு செய்யுங்க, அதே போல் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் எல்லாருக்குமே கூட அந்த செய்தியை கொடுக்கணும். ஏன்னா இந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு செய்தியை கொடுக்கணும். பணம் போன்ற எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது. இவர்கள் ராக்கி கட்ட வருகிறார்கள் எனில் ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம். பிரம்மா குமாரிகள் ராக்கி கட்டுறன்ற பேரில் பணம் வசூல் பண்ண வராங்க அப்படின்னு அவங்களாம் தப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நீங்கள் போய் புரிய வைங்க, எங்களுக்கு உங்களுடைய பணம் எதுவுமே வேணாம், நீங்கள் 5 விகாரங்களை தானம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்திருக்கிறதே தூய்மை ஆகுவதற்கான வழி சொல்ல தான் வந்திருக்கோம், தூய்மைக்கான ராக்கி கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ நீங்கள் தந்தையை ஏற்றுக்கிட்டு தந்தையை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா ஆத்மா தூய்மை ஆகிடும். நீங்கள் தானமாக கொடுக்கணுன்னா 5 விகாரங்களை தானம் கொடுத்தா போதும், எங்களுக்கு பணம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது பகவானுடைய காரியம், அதை அவர் பார்த்துப்பார், அவர் செய்வார். நீங்கள் 5 விகாரங்களை தானம் மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களுடைய பணத்தை வாங்கிறதுக்காக வரல, நாங்கள் யாருக்கிட்டையும் பணம் வாங்கிறதும் கிடையாது, நாங்கள் அப்பேற்பட்ட பிராமணர்களும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வச்சுட்டு வாங்க அப்படின்றாரு. பாபா அடுத்து சொல்கிறாங்க, தேவி தேவதைகளாக இருந்த நாம தான் பிறகு எப்படி விகார மார்க்கத்தில் வந்தோம் என்பது இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஞானம் இப்போ பாபா புரிய வச்சுட்டார். நமக்கு தான் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு ஏற்படுகிறது. பாரதம் தான் அழிவற்ற கண்டம், இது ஒரு பொழுதும் விநாசமே ஆவது கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இல்லை. உங்களது இந்த விஷயத்தை யார் கல்பத்துக்கு முன்பு ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்போவும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆவதற்காக நீங்கள் இப்பொழுது பிராமணர்களாக ஆயிருக்கீங்க. பிராமணர்களாகிய நாம் தான் நமக்காகவே ஸ்ரீமத் மூலமாக சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களது உள்ளத்தில் இருக்கிறது. எப்படி நாம் நமக்காக ஸ்ரீமத் மூலமாக சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். இது உங்கள் புத்தியில் இருக்கணும். இதில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. இது போர் புரிஞ்சு சண்டை போட்டு அடையிற விஷயமே கிடையாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. இங்கே ஒரு பொழுதும் அந்த மாதிரி யுத்தம்லாம் கிடையாது அப்படின்றார். ஏன்னா தேவதைகள் இருக்கிற இடத்துல அசுரர்கள் இருக்க மாட்டாங்க, அசுரர்கள் இருக்கிற இடத்துல தேவதைகள் இருக்க மாட்டாங்க. ஆக 2 பேரும் எப்படி சண்டை போட்டிருக்க முடியும்? இது எல்லாமே பொய் அப்படின்றார். நீங்கள் அந்த மாதிரி சண்டை போட்டு அடையில ஸ்ரீமத் மூலமாக உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கிட்டுருக்கீங்க அப்படின்றார். நீங்கள் அமைதி பலத்தின் மூலம் விஞ்ஞான பலத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும்.
நான் ஆத்மா, நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும். ஆத்மா ரொம்ப மிகவும் வேகமானது அப்படின்றார். இப்போ கூட அறிவியல் எப்படி சாதனைகள் செய்யுதுன்னா, அப்பேற்பட்ட விமானத்தை உருவாக்குதான். 1 மணி நேரத்தில் எங்கேருந்து எங்கே வேணாலும் போயிடுதான். அதே போல் பாபா சொல்கிறாரு, இந்த ஆத்மா கூட அதை விட வேகமானது. ஒரு நொடியில் ஆத்மா எங்கேருந்து எங்கே வேணாலும் போய் ஜென்மம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆத்மா அனைத்தையும் விட வேகமான ராக்கெட் அப்படின்றார். இதில் மிஷினுக்கான விஷயம் கிடையாது. ஆத்மா சரீரத்தை விட்டுச்சுன்னா ஓடியே போயிடும். ஒரு வினாடியில், ஒரு நொடியில் அது எங்கே வேணாலும், எந்த நாட்டுக்கு வேணாலும் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் அது போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் இப்போ வீட்டுக்கு போகணும். தூய்மை இல்லைன்னா போக முடியாது. ஆக இந்த ஒரு விஷயம் குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இருக்கணும். இப்போ நாம் தூய்மை ஆகணும். தூய்மை ஆகினா தான் வீட்டுக்கு போக முடியும், இல்லைன்னா தண்டனை தான் அடைய வேண்டி இருக்கும் அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் எனில் எவ்வளோ முயற்சி செய்யணும். ஆக சுத்தமான தூய்மையான உணவு முறைகள் முதல்ல வேணும். பருப்பு உணவு அனைத்தையும் விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, தன் மீது கவனம் என்ற காவல் முழுமையாக வைத்து கொள்ள வேண்டும். மாயையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரிகளாக ஆக வேண்டும். இரவு பகல் சேவை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 விகாரங்களை தானம் செய்தால் கிரகாச்சாரம் நீங்கிவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். பாபா வரதானம் சொல்கிறாரு, சென்ஸ் மற்றும் எசன்ஸ் என்பதின் சமநிலை மூலமாக தனது என்ற தன்மையை ஸ்வாகா செய்யக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். சென்ஸ் என்றால் புரிதல் அல்லது விவேகம் அப்படின்னு சொல்லலாம். எசன்ஸ் அப்படி என்றால் முழுமையான நிலை, சாரம் நிறைந்த நிலை அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டினுடைய சமநிலை மூலமாக தனது என்ற தன்மையை ஸ்வாகா செய்யக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. சென்ஸ் என்றால் ஞானத்தின் விஷயங்கள், அதாவது புரிந்து கொள்ளுதல் என்பது அப்படின்னு அர்த்தம்ன்றார். மேலும் எசன்ஸ் என்றால் சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு மற்றும் சக்திசாலியான ஸ்டேஜ் அப்படின்றார். இந்த ரெண்டின் சமநிலை, அதாவது ஞானத்தினுடைய புரிதல் மற்றும் உங்களுடைய சக்தி நிறைந்த மனோநிலை, அந்த ஸ்டேஜ், இது ரெண்டின் சமநிலை இருந்துச்சுன்னா தனது என்ற தன்மையானது அல்லது பழமையானது இது முழுசாக ஸ்வாக ஆகிடும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், மேலும் ஒவ்வொரு செயலும் உலக மாற்ற சேவைக்காக ஸ்வாகா செய்யப்படும்போது உலக மாற்றம் தானாகவே நடந்துவிடும். யார் தனது தேகம் என்ற நினைவு முதல் கொண்டு அனைத்தையும் ஸ்வாகா செய்கிறாங்களோ அவர்களுடைய உயர்ந்த அதிர்வலைகள் மூலமாக சூழ்நிலையின் மாற்றம் சகஜமாக நடந்தேறும். ஆக உலகை மாற்றுபவர் ஆகணும்னா அந்த சென்ஸ் மற்றும் எசன்ஸின் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, பிராப்திகளை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது துக்கம் மற்றும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் மறந்து போயிடும். பாபா மூலமாக என்னென்ன பிராப்திகள் கிடைச்சிருக்கோ அதை நினைவு செய்யுங்க, அப்போ துக்கம்லாம் தூர போயிடும் அப்படின்றார். அவ்யக்த இஷாரா, ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையான ஆளுமையை கையாளுங்க. அதற்காக பாபா சொல்கிறாரு, உயர்ந்த செயலுக்கான அஸ்திவாரமே பவித்ரதா. ஆனால் பவித்ரதா என்பது வெறும் பிரம்மச்சரியம் அல்ல. பிரம்மச்சரியம் என்பது உயர்ந்தது தான். ஆனால் மனதில் எண்ணத்தளவில் கூட எந்த ஒரு ஆத்மா மீதும் தனிப்பட்ட பற்று வைப்பது அல்லது ஒருதலை பட்சமாக நடப்பது என்பது, எந்த ஒரு ஆத்மாவின் சிறப்பையும் பார்த்து அதற்கு வசப்படுவது அல்லது அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை படைப்பது அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை சொற்களை சொல்வது என்பது கூட அப்பவித்திரம். அதனால் இப்படியெல்லாம் இருக்காதீங்க அப்படின்றார். அதனால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குல்ல, இது கூட என்ன பண்ணுறது, தூய்மையின்மையை கொண்டு வந்துடும். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.